வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் அதிகமாக பூ பூக்கக்கூடிய செடிகளை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மருதாணி. மருதாணி லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு செடின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சினாலோ இல்லை கையில் வச்சுக்கிறதுனாலையோ நம்ம வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் நிலச்சிருக்கோன்றது ஒரு ஐதீகம். அடுத்து செவந்தி செடி. இந்த செவந்தி செடி 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பூக்குது. பூத்துச்சுன்னா தொடர்ந்து ஒரு குறைஞ்சது 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் தொடர்ந்து பூத்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பூக்கு மேலே பூத்துருச்சு. நிறைய செடி பூக்களை நான் பறிச்சிட்டேன். உங்களுக்கே தெரியும், ஒரு செடி வச்சிங்கன்னா பக்கத்துலேயே நிறைய செடி வரும். அடுத்து வெத்தலை. இது நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சளி பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு விருந்து அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதத்துலேயும் பயன்படும். இதுவும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு செடி, உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. ரோஸ் செடி இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கண்டிப்பாக ஒரு பூவாச்சு எனக்கு கிடச்சிரும். இந்த டைம் நிறைய அரும்பு வச்சுருக்கு. எப்படியும் வாரத்தில் 2 பூ 3 பூ பூத்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து புதினா. நம்ம திடீர்னு ஒரு நான்வெஜ் செய்கிறோம், கொஞ்சமாக இலை தேவைப்படுது அப்படின்னா உடனே காசு கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை. 4 இலையை கிள்ளி நம்ம போட்டு செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பால்சம் ரோஸ். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இது மஞ்சள் கலர் செவந்தி. இதுவுமே நிறைய பூ பூத்துச்சு. பூ ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பூஜையில் வைக்கும்போது எவ்வளோ பெரிய பூ இருந்தாலும் இந்த குட்டி மஞ்சள் பூ ரொம்ப அழகாக தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ். இது சொல்லவே வேணாம், பூத்துக்கிட்டே இருக்கும், டெய்லியும் பூ இருக்கும். இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையில்லை. தண்ணி ஊற்றினா போதும். வருஷம் ஒரு டைம் நான் மண்ணெல்லாம் கொட்டி புதுசாக ரீபாட் பண்ணி வைப்பேன். அவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு. என்கிட்ட இந்த ஒரு கலர் தான் இருக்குது இந்த வெரைட்டியில். அடுத்து இந்த சைடும் இதுதான் வச்சுருக்கேன், செவந்தி தான். இதுவுமே 6 மாதம் வரைக்கும் நல்லா பூத்துட்ருக்கு. 6 மாதம் சும்மா தான் இருக்கும். 6 மாதம் வளர்த்துனதுக்கான பலனை 6 மாதத்தில் கொடுத்துட்டு போதுன்ற அளவுக்கு பூத்து தள்ளிடும். அடுத்து பால்சம் ரோஸ். மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது பேபி பிங்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் லைட்டாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ 2 நாளாக பூச்சிக்கு நான் அதை வச்சிட்ருக்கேன். ரொம்ப அழகான பூ. 4 கலர் கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு கலரில் தான் பூ வச்சுருக்கு. மித்த செடியெலாம் பூத்தா தான் தெரியும். சீடுமே ஒரு 200 சீடுக்கு பக்கம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் என்னால் நட முடியல, இருக்கிற கொஞ்சோண்டு இடனால கொஞ்சம் மட்டும்தான் நட்டிருக்கேன். மீதியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நட்டு பார்ப்போம். இந்த செவ்வந்தி, நாட்டு ரோஸ், சம்மங்கி, பால்சம் ரோஸ், டேபிள் ரோஸ், இந்த மாதிரி செடிகள்லாம் உங்கள் வீட்டில் வைக்கும்போது தினமுமே நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கோம். அதை உங்கள் வீட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ அதை கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய செடிகளை வளர்த்து ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.